சினிமால டிஏஜிங்னு சொல்லிட்டு ஒரு விஎஃப்எக்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி ஆக்டரோட ஏஜை கம்மி பண்ணி ஒரு யங் லுக்கை கொண்டு வர முடியும். இந்த டிஏஜிங் டெக்னிக் யூஸ் பண்ண சில தமிழ் படங்களை இந்த வீடியோல பார்த்துடலாம். இந்த மாதிரி சினிமா கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்டா விடுதலை பார்ட் 2 1960s நடக்கிற ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸ்க்காக ஆக்டர் விஜய் சேதுபதிக்கு டிஏஜிங் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தளபதியோட 20s யங் லுக்கை இந்த டிஏஜிங் டெக்னிக் வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. மூணாவதா குட் பேட் அக்லி ஏகேவோட விண்டேஜ் தீனா பில்லா லுக்கெல்லாம் டிஏஜிங் டெக்னிக் வச்சு தான் கொண்டு வந்திருப்பாங்க. நாலாவதா தக் லைஃப். இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணலனாலும் கமல் சாரோட அந்த டிஏஜிங் லுக் சூப்பராகவே இருக்கும். இதே மாதிரி இந்தியன் 3 படத்துலையும் டிஏஜிங் இருக்கு. அஞ்சாவதா கூலி விண்டேஜ் சூப்பர் ஸ்டாரை அப்படியே ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருப்பாங்க. படத்தில் டிஏஜிங்கோட வந்த அந்த ஃப்ளாஷ்பேக் லுக்கெல்லாம் ஃபயரா இருந்துச்சு. ரீசெண்டாக 3BHK படத்தில் கூட சித்தார்த்க்கு டிஏஜிங் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் இதே மாதிரி டிஏஜிங் விஎஃப்எக்ஸ்லாம் இல்லாமல் சிம்பிளாக ஷேவிங் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டுமே பண்ணி யங் லுக்கை கொண்டு வந்த ஆக்டர்ஸும் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு 3 படத்துல ஸ்கூல் பாய்ஸா வந்த தனுஷ், சிவகார்த்திகேயன், சூர்ரை போன்ற படத்துல எக்ஸசைஸை மட்டுமே பண்ணி தரமான யங் லுக்கை கொடுத்திருப்பாரு நம்ம சூர்யா. ஐ படத்துல நம்ம சியான் விக்ரம் காட்டின டிரான்ஸ்ஃபர்மேஷன். உங்களுக்கு பிடிச்ச டிஏஜிங் லுக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டின ஆக்டர்ஸ் அவங்களோட படங்களை எல்லாம் காம்பாக்ஸ்ல கவுண்ட் பண்ணிருங்க. சப்போஸ் யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் மென்ஷன் பண்ணுங்க. பாய்.